Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்ன பார்த்தலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு 6 எக் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சூடு ஆறனோனே நம்ம முட்டையை வந்து ஓட்ல இருந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். கருத்து பேரக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து பொடின்னு பாத்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து புளிக்குழம்பு பொடி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவைன்னா என்னோட சேனல்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது புளிக்குழம்பு பொடி போடலைனாலும் நீங்க ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. இது வந்து வறுத்துட்டு திரிக்கணும். நம்ம மிக்சியில வறுத்துட்டு மிக்சியில நல்லா மையா அரைச்சுக்கணும். ஒரு 7-8 அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 1/2 கப் இல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், அப்புறம் வந்து பெருஞ்சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை 3ஐயும் வந்து வறுத்துட்டு நம்ம மிக்சியில அரைச்சு வச்சுக்கணும் மசாலாக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இதை 3ஐயும் வந்து வறுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஒரு கடாயை வந்து ஸ்டவ்ல வச்சு கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டு இது எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு சும்மா வறுத்து எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பெருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தை போட்டு அது வந்து பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தேங்காயை உள்ள தட்டிடலாம். வந்து சிம்ல வச்சுக்கோங்க, இல்லாட்டா வந்து கட்டி அடிச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து பெருஞ்சீரகம், தேங்காய், வெங்காயம் இதை வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டோம். இதை வந்து மிக்சியில் போய் நல்லா மையா அரைச்சிட்டு வந்துடலாம் ஆறுனதும். இப்போ அதே கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாம். வந்து கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வந்து வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அது வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்து தக்காளி ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியெல்லாம் இதை சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு பொடி, மல்லித்தூள், மிளகாய் தூள். உங்கள்கிட்ட புளிக்குழம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க.
இந்த பொடியை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா என்னோட இதில் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து கொஞ்சம் நல்லா வறுத்த உடனே வாசனை வரும். அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பெருஞ்சீரகம் வெங்காயம் இதை வதக்கிட்டு அரைச்சோம்னா அதை ஊற்றிடணும். நீங்கள் வறுத்துட்டு அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேக விடணும். அதுக்கப்புறமா நம்ம முட்டை அவிச்சு வச்சுருக்கத உரித்து 4 மட்டும் கீறிட்டு உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு போட இஷ்டம் இல்லைன்னா போட வேண்டாம், அது கட்டாயம் கிடையாது. உருளைக்கிழங்கு வந்து வேகட்டும், அது வரைக்கும் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல உருளைக்கிழங்குலாம் வெந்துடுச்சு, குழம்பும் நல்லா கொதிச்சு வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டை அவிச்சு வச்சுருக்க முட்டையை எடுத்து இந்த மாதிரி உரிச்சிட்டு நடுவில் ஒவ்வொரு கீரல் மட்டும் கீறி வச்சுருக்கேன். இப்போ அந்த முட்டையை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த முட்டையில் இந்த குழம்புலாம் இறங்கணும். அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி விட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து குழம்பு கொஞ்சம் இறங்கும். அந்த முட்டை கீரல் வழியோடு உள்ளே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் இறங்கும். வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும், சிம்மிலே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சூப்பராக வந்து குழம்புல வந்து முட்டை வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நீங்கள் ரொம்ப கரண்டி வச்சு கிளறி விட்டிங்கன்னா முட்டை வந்து உடஞ்சிரும், அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால இப்படி லேசாக பரட்டி விட்டதோட நிப்பாட்டிக்கங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.